வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. நம்ம வெளிப்படுத்தின விசேஷனுடைய 53வது பைபிள் ஸ்டடி. அதாவது இந்த 14வது அதிகாரத்தில் 6லிருந்து 11 வரை உள்ள வசனங்களில் இந்த 3 தேவதூதர்கள் பிரசங்கிக்கக்கூடிய காரியம், 3 தேவதூதரின் பிரசங்கம், ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 3 ஏஞ்சல்ஸ் என்று சொல்லக்கூடிய தலைப்பின் கீழே அது பார்ப்போம். 6லிருந்து 11 வரை உள்ள வசனங்கள் தான். நான் 6லிருந்து 14 வரை உள்ள வசனங்களை வாசித்து விட்டு நம்ம இதற்குள்ளாய் கடந்து சொல்லுவோம். ரெவலேஷன் சாப்டர் 14 verse 6 onwards. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களுமாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ஆமேன். அதாவது இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒரு நல்ல நாள் வரப்போகுது, ஒரு நல்ல காலம் நமக்கு உண்டாக போகுது. இப்போ ஒரு அரசியல்வாதி என்ன சொல்கிறாரு, ஒரு பிரதம மந்திரியாக வருவதுக்கு போட்டி போகிறவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்துட்டேன்னா உங்களுடைய காலமெல்லாம் பொற்காலம் ஆயிரும். இப்போ கன்சர்வேட்டிவ் இருந்தாங்க, நாங்கள் வந்துட்டோம்னா எல்லாம் செஞ்சுருவோன்னு சொல்லி ஒரு நாட்கள்லாம் நல்ல நாட்கள் வரும்னு சொல்லி இப்போ லேபர் வந்தாங்க, அவங்க பிரதமர் வந்துடுறாரு. இப்போ எப்படி ஆயிடுச்சு, இதை விட அது போசங்கிற அளவுக்கு. எல்லா முறையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன, ஒரு நல்ல நாள் வரப்போகுது, நமக்கு வரப்போகிற காலம் இனிமேல் ஒரு அமைதியான, ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு நல்ல காலம் வரப்போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, காலம் மோசமான காலம் தான் வரப்போகுது. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. வேத வசனத்தை நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன வரப்போகுதுன்னா, ஒரு நித்திய காலத்திற்கும் சோகத்தை தரக்கூடிய ஒரு மோசமான காலம் வரப்போகுது. ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. அதனால என்னன்னா, இது வரப்போகிற காலம் நித்திய காலத்திற்கு ஒரு மோசமான காலம்தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் படித்து கொண்டு இருக்கிறோம். இதை பார்க்கும்போது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், எப்படி தேவன்கிட்ட வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்தை. இங்கே நம்ம நிறைய தேவதூதர்களை பார்க்க போகிறோம் இந்த அதிகாரத்தில். ஆனால் இப்போ இங்கே முதல்ல இப்போ வாசித்த பகுதியில் 3 தேவதூதர்களை பார்க்க போகிறோம். இந்த 3 தேவதூதர்களும் பிரதானமாக என்ன சொல்கிறாங்க, நியாய தீர்ப்பு வரப்போகுது, தேவன்கிட்ட வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து. என்னதான் கிருபை, எதிர்காலத்துக்குரிய ஒரு நம்பிக்கை, ரட்சிப்பு, இந்த காரியம் இருந்தாலும் அவர்கள் சொல்லுவது என்ன, தேவன்கிட்ட ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடியதான். வேத வசனத்தை நம்ம பார்க்கும்போது தேவதூதர்கள் நிறைய காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிறத பார்க்குறோம். முதலாக மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அதை தேவதூதன் கைகள்னால கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக நிறைய இடங்களில் அவங்க விசுவாசிகளுக்கு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம்.
எபிரேயர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கும்போது அவர் வந்து என்ன ரட்சிப்பை அடைய போகிறவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பில் தேவதூதர்கள் வந்து ரொம்ப வந்து எல்லா விஷயத்திலும் கலந்து கொள்ள போகிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து தேவனுடைய இறுதி நியாய தீர்ப்பில் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்க போகிறாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது மத்தேயுல வந்து ஓமானமாக சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார், கடைசி காலத்தில் அறுக்கிறதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை களஞ்சியத்தில் சேர்ப்பது இது எல்லாமே தேவதூதர்கள் தான் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டார். இங்கே வந்து நம்ம இங்கே தேவதூதரில் பார்க்கும்போது அவங்க வந்து நியாய தீர்ப்பு கொடுக்கறதோ இல்லை அவங்கள தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ரட்சிப்பதோ அந்த காரியம் பார்க்காம முதன்முறையாக நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா தேவதூதர்கள் பிரசங்கிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் பிரசங்கிக்கலை, இதற்கு முன்னாடியே அவங்க பிரசங்கிக்கலை. எப்போ ஒரு காலம் வரப்போகுது அப்போ தான் அவங்க வந்து பிரசங்கிக்க போகிறாங்க. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் பார்க்கும்போது அவங்க வந்து அங்கங்கே ஆராதிக்கக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அவங்க வந்து என்ன சில நேரங்களில் வந்து சாத்தானுடைய பிசாசுகளோட போராடக்கூடிய சண்டை போடுறத பார்க்குறோம். சில நேரங்களில் நியாய தீர்ப்பு கொண்டு வரதை பார்க்குறோம். தேவன்கிட்ட இருந்து செய்தி கொண்டு வரதை பார்க்குறோம். நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம் படிச்சிருக்கோம். 1வது அதிகாரம் அவருடைய தரிசனம், 2வது 3வது அதிகாரம் 7 சபைகளுக்கு கடிதம். அதற்கு பின்பாக 4வது அதிகாரத்திலிருந்து இப்போ 14வது அதிகாரம் வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையா. இது முழுக்க எல்லா அதிகாரத்திலையும் நம்ம தேவதூதர்களை பார்த்தோம், 13வது அதிகாரத்தை தவிர. அப்போ என்னன்னா இங்கே எல்லா இடத்துலையுமே வந்து தேவதூதர்கள் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதுவும் உலகத்தினுடைய முடிவில் வந்து ரொம்ப காரியங்களை பார்க்க முடிகிறது. இங்கே மொத்தம் 7 தேவதூதர்கள் இந்த 14வது அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு அந்த 3 தேவதூதர்களை மட்டும்தான் பார்க்குறோம். இந்த தேவதூதர்கள் என்ன முதல்ல வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நியாய தீர்ப்பு வரப்போகுது, அதற்கு முன்பாக வரக்கூடிய ஒரு எச்சரிக்கையை இங்கே கொடுக்கக்கூடியதான். இப்போ இந்த 3 தேவதூதர்களும் வரிசை கிரமமாக வரும்போது பார்க்க முடியுது. அவங்க வந்து வரிசையாக வந்தாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்களுடைய செய்தி எப்படி இருக்குன்னா ஒருத்தர் சொல்றதுக்கு மேலே அடுத்தவங்க சொல்லக்கூடிய செய்தி நமக்கு மிக அழகாக விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த 3 தேவதூதர்கள் எந்த காலகட்டத்தில் இவங்க பிரசங்கிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த 7வது எக்கால நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 முத்திரை நியாய தீர்ப்பு அடைஞ்சதுக்கப்புறம் 7வது முத்திரை இடையில வந்து ஒரு இடைவெளி, அதுக்கப்புறம் 7வது எக்காலம் வரும்போது இடைவெளி வரக்கூடியது. இந்த 7வது எக்கால ஊதின உடனே என்ன நடைபெறும், 7 கலச நியாய தீர்ப்பு ரொம்ப வேகமாக வரும். அது 15வது 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இங்கே என்னென்னா இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த மகா உபத்திரவ காலம், இந்த கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இங்கே பிரசங்கிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த நியாய தீர்ப்பு நடக்கக்கூடியதுக்கு முன்பாக ஒரு பயத்தை வருவிக்கக்கூடியதாக தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடிய இதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும், இப்படிப்பட்ட ஒரு மகா உபத்திரவத்திலிருந்து நீங்கள் வந்து மீட்டு கொள்ளப்பட்டு நீங்கள் தேவனோட இருக்கணும்னா நீங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா இந்த கடைசியில் நடக்க போகிற உபத்திரவ காலத்திற்கு முன்பாக வரிசையாக ஒன்றின் மேல் ஒன்றின் வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு முன்பாக இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இங்கே வந்து அவங்க வந்து இந்த காரியத்தை அவங்க சொல்ல போகிறாங்க. அதனால தான் 7வது எக்காலம் ஊதுவதும் 7 கலச தீர்ப்புகளுக்கு முன்பாக அந்த சமயத்தில் அவங்க வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இப்போ 1வது தேவதூதனை பார்க்குறோம். 6வது வசனம் பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து பின்னும் ஒரு தேவதூதன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன நிறைய தேவதூதர்களை பார்த்துட்டோம். எவ்வளோ தேவதூதர்கள் இருக்கிறாங்க, எண்ணில் அடங்காதவங்க, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ். ஏன்னா நம்ம இது வெளிப்படுத்தின விஷயம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தோம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களை சூழ்ந்திருந்த அநேக தூதருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம்
10,000 10,000ஆகவும் 1000ஆயும் இருந்தது. என்ன மூரியான் என்று சொல்லக்கூடிய பதம், அதான் 10,000 தான் பெரிய பதம் கிரேக்க மொழியில. 10,000 10,000 10,000 இருந்துச்சு அப்படின்னு என்ன, எங்களால் என்ன முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த தேவதூதன் எங்க பார்க்கிறாரு? மத்திய வானத்தின் மத்தியில் பார்க்க கண்டேன். அதாவது எல்லாருக்கும் முன்பாக வானத்துக்கு மேலே கீழே போகக்கூடிய மத்திய வானம் என்று சொல்லக்கூடியது. அதாவது ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு சரியான முறையிலிருந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு இது. இந்த மத்திய வானம், மத்திய பரலோகம் என்று சொல்லக்கூடியது இது சொல்லும்போது, இந்த மத்திய அப்படி மிட் ஹெவன் சொல்லும்போது, இந்த சூரியனுடைய உச்சி வெயில் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுக்கு ஒப்பாக நடுவில் இருந்து எல்லாரையும் பார்க்கக்கூடியதாக. அப்போ இங்கே என்னன்னா, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு முன்பாக ஏன்னா அந்தி கிறிஸ்து இது பண்ணிட்டு இருக்கும்போதே எல்லாருக்கும் முன்னாடியும் அவர் போயிட்டு வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா வெளிப்படுத்தின விஷயம் 12வது அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்து கீழே தள்ளப்படுறான். அப்போ இங்கே வரக்கூடியதாக இப்போ முன்னாடி இப்போ தானியேல் புஸ்தகத்தில் பார்க்கும்போது தேவதூதன் வரும்போது அங்கே சண்டை போட வேண்டிய இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்தி கிறிஸ்து ஆட்சி காலத்திலையும் இவன் சர்வசாதாரணமாக அந்த தேவதூதன் வந்துட்டு போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது மகா உபத்திரவ காலத்தில் நடக்கக்கூடியது. அதனால் அவர்களுக்கு என்ன மீதி எல்லாரும் கீழே தள்ளப்பட்டு விட்டதுனால, சாத்தானுடைய பிசாசுகள் எல்லாரும் தள்ளப்பட்டு விட்டதுனால, வானமண்டலத்திலிருந்து கீழே தள்ளி விடப்பட்டதுனால இப்போ இந்த தேவதூதன் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் மேலே போய்கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். இந்த காலகட்டத்தில் என்னென்னா நம்ம என்ன பார்க்குறோம், ஏற்கனவே நம்ம 14வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நம்ம பார்த்தோம். எப்படி 1,44,000 பேர் சீயோன் மலையில் முடிவில் நிற்கக்கூடியது. இப்போ அவங்க இந்த உபத்திரவ காலத்தில் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இது போக 11வது அதிகாரத்தில் 2 சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அவங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இது போக வேறு ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது போக புதுசாக யாரு, ஒரு தேவதூதன் மத்திய வானத்திலிருந்து பறந்து மறுபடியுமாக எல்லாரும் கேட்கத்தக்கதாக அவர் ஒரு பிரசங்கம் பண்றார். என்ன பிரசங்கம் பண்றார்? நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து என்ன அறிவிக்கிறவராக இருக்கார்? நித்திய சுவிசேஷம். நீங்கள் இந்த சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும்போது இவாஞ்சலியோ என்று சொல்லக்கூடிய பதம். நீங்கள் சுவிசேஷங்கிறதுக்கு எவாங்கிலியான் சொல்லுவாங்க கிரேக்க மொழியில். அதுதான் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது சொல்கிறோம். அப்போ இந்த எவாங்கிலியான் இல்லை எவாங்கிலியோ என்று சொல்லக்கூடிய இந்த சுவிசேஷத்தை உடையவங்களாக இருந்து அப்படின்னா என்ன, நல்ல செய்தி, நற்செய்தி. சரியா? இப்போ இதை நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நித்திய சுவிசேஷம் இருக்குது, கிருபையினுடைய சுவிசேஷம் அப்படின்னு இருக்குது, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இருக்குது, தேவனுடைய சுவிசேஷம் இருக்குது, சமாதானத்தின் சுவிசேஷங்கிறதுல இருக்குது, மகிமையான சுவிசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ உடனே ஒரு சிலர் என்ன எடுத்துக்கிறாங்க, இது ஒவ்வொன்றும் ஒரு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். கிடையவே கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ஆனால் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வித்தியாசம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நித்திய சுவிசேஷம் இது யார் கொடுக்குறா? பிதாவாகிய தேவன் கொடுக்கிறார். அப்போ அது யார்? தேவனுடைய சுவிசேஷம். இது யார் மூலமாக வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. அது மேலே கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது எப்படி வந்தது? கிருபையினால் வந்தது. அதனால இது கிருபையின் சுவிசேஷம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தில் நமக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குது. அப்போ இது எல்லாமே என்ன? ஒரு நித்திய சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் வந்த சுவிசேஷம், இது கிருபையினால் வந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தினால் நமக்கு சமாதானம் உண்டாகுது என்று சொல்லக்கூடியதா இது எல்லாமே சேர்ந்து ஒரே சுவிசேஷம் தான். இப்போ இங்கே என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை இந்த தேவதூதன் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. என்ன, யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வர்றாங்களோ அவங்க எல்லாருமே என்ன, தேவனோடு இருக்கக்கூடியதா. ஏன்னா இது யார்கிட்ட இருந்து வந்துச்சு? தேவன்கிட்ட இருந்து வந்தது. யார் மூலமாக வந்தது? கிறிஸ்து மூலமாக வந்தது. எப்படி வந்தது? கிருபையினால் வந்தது. இதனால கிடைக்கிறது சமாதானம். அப்போ எல்லாமே என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சுவிசேஷமும் என்ன, கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் போய் சேரக்கூடிய ஒரு காரியம். அப்போ இது என்னன்னா, இந்த சுவிசேஷத்தை ஏற்கனவே கிறிஸ்து மூலம் கேள்விப்பட்டாங்க. அந்த சுவிசேஷம் என்ன? கிருபையினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அந்த சத்தியத்தினால் நமக்கு என்ன? சமாதானமும் ரட்சிப்பும் உண்டாகும்.
இது என்ன வரப்போகிற சுவிசேஷத்துக்குள்ளே எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியும், ராஜ்யத்துக்குள்ளே அது இந்த சுவிசேஷத்தின் மூலமாக போக முடியும். அப்போ இதையெல்லாம் யார் பிரசங்கம் பண்ணால், இந்த உபத்திரவ காலத்தில் 1,44,000 பேர் 2 சாட்சிகள் என்று சொல்லக்கூடியதா மற்றும் இருந்து ரட்சிக்கப்பட்ட மீதி எல்லாரும் இதை பிரசங்கிக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த காலகட்டத்தில் இந்த சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருக்காங்க, கிறிஸ்துவிட்டேருந்து கேள்விப்பட்டாங்க, அப்போஸ்தலருந்து கேள்விப்பட்டாங்க. ஏன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக இதை நேர்த்தியாக சொல்கிறாரு, எவ்வளவு தெளிவாக இது பூரா நடக்குன்னு. அதே மாதிரி இந்த காலகட்டம், இந்த உபத்திரவ காலகட்டம் எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், மத்தேயு 24:14 இந்த சுவிசேஷம் பூமியின் எல்லா பக்கமும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது தான் முடிவு வரும்னு சொன்னார். அப்போ என்னென்னா, கிறிஸ்து மூலம் பிரசங்கம் பண்ணப்பட்டது, அதற்கு பின்பாக மனிதர்களால் பிரசங்கம் பண்ணப்பட்டது, அதற்கு பின்பாக 2 சாட்சிகள் பிரசங்கம் பண்ணாங்க, 1,44,000 பேர் சொன்னாங்க. இவங்க எல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் இது காலத்தில், இந்த காலகட்டத்தில் தான் இந்த முடிவு வரப்போகுது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த காலகட்டத்தில் பூமியில் வாழ்கிற மக்களுக்கு இப்போ ஒரு மத்திய வானத்திலிருந்து பறந்து போய் வந்து கொண்டு இருக்கிற ஒரு தேவதூதன் பிரசங்கம் பண்ணி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதனால் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருவதற்கு இதை காட்டில் ஒரு சிறப்பான வேலை இருக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். நிச்சயமா, ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு வரும்போதும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்பொழுதும் அவருடைய இருதய துடிப்பு பாருங்க, ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுன்னு அப்போவும் என் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதவை திறக்கக்கூடியதா. இன்னும் கிருபை இருக்குது, இன்னும் உங்களுக்கு கிறிஸ்து மூலம் நீங்கள் வர முடியும், அதனால் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்னும் காலதாமதம் ஆகலை. எப்போ மகா உபத்திரவ காலம் தொடங்கினது கூட என்ன சொல்ல, இன்னும் காலம் முடிஞ்சிடல, இன்னும் நீங்கள் விசுவாசிப்பதற்கு, இன்னும் நீங்கள் மனம் திரும்புவதற்கு, இன்னமும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ்வதற்கு இதுக்கு இன்னும் அவகாசம் இருக்குது என்று சொல்லக்கூடியதாக ஒரு கதவு திறக்கப்படுறத பார்க்கிறோம். யாருக்கு? சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும். அப்போ கர்த்தர் எவ்வளவு கிருபை உள்ளவர் பாருங்க. எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகக்கூடியதாக. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அவங்க தேவதூதர்கள் வரும்போது அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக யாரோ ஒருத்தருங்களுக்கு தான் சொல்லி சொன்னாங்க. ஆனால் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறாங்க, எல்லாருக்கும் விளங்கும்படியாக, எல்லாரும் கேட்கும்படியாக, எல்லாரும் விசுவாசிக்கும்படியாக அவங்க அங்கே பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஆனால் கேட்டு எவ்வளோ பேர் விசுவாசிப்பாங்கங்கிறதான் கேள்வி. சரியா? 7வது வசனம் பாருங்க. மிகுந்த சத்தமிட்டு, எப்படி? சாதாரணமாக இல்லை, மிகுந்த சத்தம், அதாவது பேசலை, சத்தம் போடுறது, ஷவுட்டிங். என்ன, நார்மலாக பிரசங்கம் பண்ணுறது ஒன்று, சத்தம் போடக்கூடியதான். ஏன்னா ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணும்போது காய்ச்சி மூச்சு கத்துவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தேவதூதன் மிகுந்த சத்தமிட்டு என்ன சொல்கிறாரு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். என்ன, தேவனுக்கு பயந்து. அப்போ என்னன்னா இங்கே சொல்லும்போது, இங்கே அந்தி கிறிஸ்து ஏற்கனவே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். அந்தி கிறிஸ்து அவங்கள எல்லாரும் பயமுறுத்தி சாத்தானுக்கு கீழ்ப்படிந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு காலகட்டத்தில் இவங்க என்ன, தேவதூதன் என்ன பிரசங்கம் பண்ண போறாரு, தேவனுக்கு பயப்படுங்க. ஏன்னா கர்த்தர் தான் ஏக சக்கராதிபதி, எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொண்டவர் கர்த்தர் தான். அவர் ஒருவரே பயப்படத்தக்கவர், அவர் ஒருத்தருக்கு தான் பயப்படணும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லி கொடுத்தாரு. மத்தேயு 10வது அதிகாரம் 28வது வசனம் என்ன சொன்னார், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆனால் யாருக்கு பயப்படணும், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிறவருக்கே பயப்படுங்கள். எப்படி? ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவராய் இருக்கிறவருக்கு பயப்படுங்கள். ஏன்னா தேவனுக்கு பயந்துருங்க. அப்போ என்னன்னா இங்கே அவங்களுக்கு இந்த கிருபையின் சுவிசேஷம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய இந்த சுவிசேஷம் அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக
அவங்க உள்ளுக்குள்ள போக முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனாலும் அந்த சுவிசேஷம் எங்க உலகம் முழுவதும் பிரசங்கிக்கக்கூடியதா. அப்ப இந்த தேவதூதன் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் என்ன, நீங்க அந்தி கிறிஸ்துட்ட இருந்து திரும்புங்க, நீங்க சாத்தானை பின்பற்றுவதை விட்டுவிட்டு தேவனை பின்பற்றுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லக்கூடியது நம்ம வேத வசனம் முழுவதும் பார்க்க முடியும். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 9:10 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 23:17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. என்ன, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்து பயப்படக்கூடிய பயத்தோடு இரு. 1 பேதுரு 2:17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். எங்க தேவனுக்கு பயந்திருங்கள். அப்ப என்னன்னா, தேவனுக்கு பயந்திருந்தா தேவனுடைய பரிசுத்த தன்மைக்கு, அவருடைய ஏக சக்கராதிபதி ராஜ்யத்திற்கு, அவர் பாவத்தின் மேல் கொண்டு வரக்கூடிய நியாய தீர்ப்பின் மேல் நீங்க பயப்படுங்க. கர்த்தருக்கு உரிய மரியாதையை கொடுங்க, கர்த்தருக்குரிய கனத்தை கொடுங்க. அவரை ஒரு ஹாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இதோட இருக்கக்கூடிய ஒரு ஆளா நீங்க இருந்து அவரை ஆராதிக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா, ஒரு கர்த்தருக்கு பயப்படுங்கிறது ஒரு நெகட்டிவா, ஒரு எதிர்மறையா இருந்தாலும் பாசிட்டிவ் என்ன, நீங்க கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. இப்போ இந்த தேவதூதன் ஜனங்களை பயமுறுத்தக்கூடிய காரியம் செய்கிறாரா? ஆமா. ஏன்னா இப்ப இருக்கிறதுல இங்க ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதா. ஏன்னா இங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமையை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ரட்சிக்கப்படாத மக்களுக்கு பிரசங்கக்கூடியது. ஆனா என்னன்னா, அவங்களுக்கு தேவன் யார் என்று அறிந்தும் தேவனை கனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய மக்கள். ரோமர் 1வது அதிகாரத்தில் சொல்லும் போது என்ன சொல்றாரு, தேவனுடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. காரணம் என்ன, அவர்கள் தேவன் யார் என்று அறிந்தும் தேவனை கனப்படுத்தாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருப்பதனால தானே. அதை ரொம்ப தெளிவாக நம்ம ரோமர் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே, எல்லா மனிதனுக்கும் இந்த கான்சியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மனசாட்சியை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த இதில் தன்னுடைய பிரமாணங்களை எழுதியிருக்கிறாரு. அதனால எனக்கு இதை படைத்தவர் வேணும்னு சொல்ல இல்லை, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் எவ்ரி ஹியூமன் ஹார்ட் ஹேஸ் அ கேம்பஸ் டு ஷோ தட் தேர் இஸ் அ காட். எல்லாருடைய இருதயத்திலே ஒரு கேம்பஸ் இருக்கு, ஒரு கருவி இருக்கு, ஒரு உன்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்வதற்கான ஒரு இது இருக்கு. அதனால மனுஷன் சாக்கு சொல்லவே முடியாது. அதனாலதான் மனுஷனுடைய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா, அவன் தேவனை யாருன்னு தெரிஞ்சும் ஆனா தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கக்கூடியது. அதனாலதான் இந்த தேவதூதன் என்ன பண்றாரு, கடைசியா ஒரு முறை என்ன பண்றாரு, எல்லா மனிதர்களையும் நீங்க கர்த்தருக்கு பயந்துருங்க. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான பயம், வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து தெரிந்தவர்களாய் நீங்க பயந்து அவருக்கு மரியாதையை கொடுங்க, அவருக்கு கனம் கொடுங்க, அவருக்கு பயந்துருங்க. காரணம் என்ன, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. தமிழ்ல வேலை வந்ததுன்னு போட்டிருக்கு, நீங்க ஆங்கில வேதாகம் the hour has come இருக்கும். எப்படி the hour has come, அந்த நேரம் 1 மணி நேரம் வந்தது என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா இது கடைசி காலம், 7வது எக்காலம் ஊதப்பட்டு விட்டது. இப்போ வரிசையா 7 கலச நியாய தீர்ப்பு வரப்போகுது. ஒரே பயங்கரமான நியாய தீர்ப்பு பூமியின் மேல வரப்போகக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நியாய தீர்ப்புங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும், புஸ்தகம் முழுவதும் வருது. நம்ம மறுபடியும் 16வது அதிகாரம் 18, 19 எல்லாத்துலேயும் பார்ப்போம். அது என்னன்னா, திரும்ப திரும்ப அங்கே ஒரு தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய கோபாக்கினை, இது எல்லாம் ஊற்றப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போ தேவன் ஒரு நீதியான நியாய தீர்ப்பை கொண்டு வருவது என்ன காரணம், அவர் ஒரு பரிசுத்த தேவன். அதனால ஒரு பாவமான உலகத்தில் உள்ள பாவத்தை அவர் தண்டிக்காம விட முடியாது. அப்போ எவ்வளவு இந்த உலகம், எவ்வளவு உலகத்துக்கு எவ்வளவு எச்சரிக்கை கிடைக்குது. இது வருவதற்கு முன்பாகவே நிறைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த மகா உபத்திரவ காலம் வர்றதுக்கு முன்னாடியே பூமியில 4ல் 1 பங்கு மக்கள் இறந்து போறாங்களா, அப்புறம் 3ல் 1 பங்கு மக்கள் இறந்து போறாங்களா, ஒரு 4 சமுத்திரத்துல 4ல் 1 பங்கு வீணா போகுதா, எல்லாம் குடிக்கிற தண்ணி பூரா ஒண்ணும் இல்லாம போகுதா,
மக்கள் வந்து இப்போ யுத்தம், கொள்ளை நோய், கொடிய நோய் மற்றும் நிலநடுக்கம் இதுல இருந்து வர்றாங்க. வானம் சுருட்டப்படுதா, நட்சத்திரங்கள் கீழே விழுகுதா, அது மாத்திரமல்ல மக்கள் எல்லாரும் சாகுறாங்களா, புல்லு பூரா அழிஞ்சு போகுதா, 200 மில்லியன் பிசாசுகள் கீழேருந்து விழப்படுதா, அது மாத்திரமல்ல எல்லா விதமான நோய்களும் வந்து மக்களை அழிக்கக்கூடியதா இருக்கா. இவ்வளவு எச்சரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. இவ்வளவு வந்து தேவனுடைய கோபாக்கினை வரப்போகுதுங்கிறதுக்கு அடையாளமா இதெல்லாம் நடக்கக்கூடியதா இருக்கு. ஆனாலும் இவங்க எல்லாமே வஞ்சிக்கப்பட்டவர்களாய் சாத்தானுக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய காரியம். அதனாலதான் கர்த்தர் இந்த காலத்துல தன்னுடைய தேவதூதர்களை அனுப்பிச்சு என்ன பண்றாரு, நீங்க அவருக்கு பயந்து அவருக்கு உரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாரு, 7வது வசனம் பாருங்க. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். தமிழ்ல தொழுது கொள்ளுங்கள் இல்ல வொர்ஷிப்னு சொல்லக்கூடிய காரியம். இதற்கு கிரேக்க மொழி பதம் பிரஸ்குனாயோ. எப்படி வந்து ஒரு கையை தொட்டு ஒருத்தர் கையை முத்தமிடுவது, ஆனால் பிரஸ்குனாயோ என்பது என்ன, ஒருத்தர் சாஷ்டாங்கமா கீழே விழுந்து என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவருடைய முத்தங்களை அவருடைய பாதத்தில் முத்தமிடக்கூடியதாக. அப்ப இந்த தேவதூதன் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருமே என்ன ஒன்று அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்கலைன்னா கொலை செய்யப்பட போடுவீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க என்ன பண்றீங்க, அதை விட்டு என்ன பண்ண போறீங்க, நீங்க எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்க கூடியவங்களா. இப்ப நீங்க வந்து அந்தி கிறிஸ்து முழங்கால் படிட்டு இருக்கிறீங்க, அந்தி கிறிஸ்துவ ஆராதிச்சிருக்கீங்க, அந்தி கிறிஸ்து முன்னாடி பணிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இது எல்லாம் யாரு, கர்த்தர் உரியது யாரு, கர்த்தருக்கு. ஏன்னா அவர் தான் என்ன பண்ணாரு, ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றாரு பாத்தீங்களா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே. அப்ப என்னன்னா அந்தி கிறிஸ்து எதையுமே உருவாக்கல, சாத்தான் எதையுமே உருவாக்கல, கர்த்தர் தான் உருவாக்குனாரு. அந்த உருவாக்குனவரை, அந்த சிருஷ்டிகரை நீங்க தொழுது கொள்ள வேண்டும். அந்த சிருஷ்டிகருக்கு ஒரு நேர்த்தியான உரிய கனமும் மரியாதையும் பயமும் செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில் பவுல் வந்து புறஜாதியாருக்கு பிரசங்கம் பண்ணும்போது அவன் சொல்லும்போது என்ன, அவங்க வந்து பெரிய பிலாசபர்ஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள்லாம் இருக்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க அறியாதவங்களை ஆராதிக்கக்கூடியவங்களா இருக்கிறீங்க. ஆனா நாங்க யாரை ஆராதிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா. காரணம் என்ன, படைத்தவர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா யாரு ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் முடிக்கணும். யாரு எல்லாத்தையும் தோற்றுவித்தாங்களோ, யாரு சிருஷ்டித்தாங்களோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பாகவும் இருக்கக்கூடியது. ஆனா இதுல எங்கன்னா, இதை உருவாக்கிய சிருஷ்டிகரே அதை நியாயம் தீர்க்கிறவராயும் இருக்கிறார். இது எல்லாவற்றையும் ஒன்றாய் கொண்டு வந்தவரே, அவரே எல்லாவற்றையும் ஒண்ணுமில்லாம மாற்ற போறார். அதனால அவருக்கு நீங்க பயந்து இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு கண்டிப்பான எச்சரிக்கை இந்த தேவதூதன் கொடுக்கிறாரு. அதனால இந்த தேவதூதனுடைய செய்தி என்ன, இந்த நித்திய சுவிசேஷம் இருக்கு, இந்த நித்திய சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன், இதை கேட்டு நீங்க மனம் திரும்பி என்ன பண்ணணும், நீங்க கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இப்போ இதுல ஒரு காரியம் பாருங்களேன், கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கார், எவ்வளவு ஒரு கிரேசியஸ்னா பாருங்களேன், எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் கூட இவ்வளவு காலம் போனதுக்கு அப்புறமும் இன்னமும் என்ன பண்றாரு, ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதா. எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பி அந்த அந்தகாரத்திலிருந்து மகா ஆச்சரியமான வெளிச்சம் உள்ள இந்த ராஜ்யம் வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு காரியம். சரி, அது முதலாவது தேவதூதன். அடுத்து 2வது தேவதூதன் 8வது வசனம் பாருங்க. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தானே என்றான். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். முதல் சொன்ன தேவதூதன் வந்து என்ன கொடுத்தாரு, எச்சரிக்கை கொடுத்தாரு. ஆனா இப்ப இந்த 2வது தேவதூதன் வரும்போது நியாய தீர்ப்பு விழுந்தது சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல் தேவதூதன் சொன்ன அந்த எச்சரிக்கையை கேட்டு ஜனங்கள் மனம் திரும்பலன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்க சொன்னதை கேட்டு மனம் திரும்பி இருந்தாங்கன்னா இப்ப 2வது தேவதூதன் வர வேண்டிய அவசியம் இல்லை.
அப்ப என்ன, அவர் என்னதான் கேட்டாலுமே இந்த ஜனங்கள் என்ன பண்ணல, மனம் திரும்பல. இப்ப முதல் தேவதூதன் சொல்லும் போதே இரண்டாவது தூதன் என்ன பண்றாரு, ஏன்னா அவங்க யாருமே முதல் தேவதூதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலன்னு இரண்டாவது தூதன் என்ன சொல்றாரு, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது. ஏன்னா பாபிலோன் என்ன, அவர் தான் இந்த பாபிலோனில் தான் உலகம் முழுவதையும் ஆளக்கூடிய அந்தி கிறிஸ்துவனுடைய தலைநகரமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு எதிரான எல்லாமே சேர்ந்து ஆன்டி காட் என்று சொல்லக்கூடிய ஒரு இது எல்லாமே என்ன செய்ய போகிறாங்க, பாபிலோனை தான் தலைமையிடமாக வைத்து அவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்ய போகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ண போகிறான், பரிசுத்த நகரமாகிய எருசலேமிலையும் தன்னை வைத்து தன்னை ஆராதிப்பதற்கு ஜனங்களை இது பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த என்னன்னா, அது கடைசியில் இதுக்கு எல்லாத்துக்கும் தலைநகரம் எது, பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இந்த பாபிலோனை குறித்து நிறைய புஸ்தகம் எழுதியிருக்காங்க, நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறதில்ல, அதை பற்றி உள்ளே போக போகிறதில்ல. பட் ஆனால் என்னென்னா, பாபிலோன் இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வதற்கு ஒரு தலைநகராக இருக்கும். ஆனாலும் அவனுடைய இங்கே பாபிலோன்ல இருந்து அவன் என்ன பண்ணுவான், அவன் எங்கே பாபிலோனுங்கிறது எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா ஈடன் என்று ஏதேன் தோட்டம் என்று சொல்லக்கூடிய ஈராக்கில் இருந்த அதே பகுதி தான் இப்போ இருக்கக்கூடிய பாபிலோன் என்று சொல்லக்கூடியது. அப்போ முதல்ல ஏதேன் இருந்த இடத்துல தான் இப்போ அங்கே இது இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பாபிலோன் விழுந்தது, மகாநகரம் விழுந்தது விழுந்தது அப்படின்னு 2 முறை சொல்லுவதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு காரியம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். பாபிலோன் என்னது என்ன, முதல்ல இந்த பாபிலோன் பட்டணத்தை நிறுவனது யாரு, நிம்ரோத். சரியா, நம்ம ஆதியாகமம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் இதை பற்றி வாசிக்கலாம். இந்த நிம்ரோத் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய இது கட்டுறாரு. கட்டி நாங்கள் வானத்துக்கு போய் நாங்கள் எல்லாம் போய் தேவனை போல மாறுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. தேவன் கீழே இறங்கி 11வது அதிகாரத்தில் அவங்களுடைய பாசைகள் எல்லாம் குழப்பி, அது வரைக்கும் ஒன்றா பேசிட்டு இருந்தாங்க, பாசைகள் எல்லாம் குழப்பி எல்லாரும் அவங்கவுங்க வேறு வேறு தேசங்களுக்கு உலகம் முழுவதும் சிதறுண்டவர்களாய் இந்த பாபிலோன் இதிலிருந்து போனாங்க. சரியா, இந்த போனவங்க சும்மா போகலை. போகும்போது என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னா, அவர்கள் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனத்தையும் எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நிம்ரோது மூலமாக வந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க துரத்தி அடிக்கப்படும் போது அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அவங்க பூரா இப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு பொய்யான மதம் என்று சொல்லக்கூடிய விக்கிரக ஆராதனையும் அவங்க எல்லா பக்கமும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, மறுபடியும் இவங்க எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அதே பாபிலோனுக்கு வரப்போகிறாங்க. அந்தி கிறிஸ்து அங்கே இருக்க போகிறான். ஒரு ஹிஸ்ட்ரி பாருங்களேன், ஒரு ஃபுல் சர்க்கிள் வரப்போகுது. எங்கேருந்து துரத்தி விட்டாங்களோ அங்கேயே எல்லாரும் சேர்ந்து மறுபடி அந்த விக்கிரக ஆராதனை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நடத்த போகிறத பார்க்குறோம். சரியா, ஆனால் பாபிலோன் என்று சொல்லும்போதே வேசின்றது நமக்கு தெரியும். ஏன்னா விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும். நீங்கள் 8வது வசனம் பாருங்களேன், தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். என்னன்னா, இந்த மொத்த உலகத்தையும் இந்த அந்தி கிறிஸ்து அவனுடைய இது மூலமா என்ன பண்ண போறான், அவன் ஆதிக்கம் செலுத்தும் போது விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, அதோட சேர்ந்து வேசி மார்க்கத்தையும் கொடுக்க போறான். அதனால தான் என்ன சொல்றாரு, அங்க தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்பு உண்டாகுது. அதனால தான் விழுந்தது விழுந்தது என்று சொல்லக்கூடியது. அதாவது இப்போ விழுந்தது விழுந்தது என்று சொல்லக்கூடிய அந்த திரும்ப திரும்ப சொல்றதுல என்னன்னா, அது முடிவாக ஒரு பெரிய வல்லமையோடு இந்த காரியம் நடைபெற்றது என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, விழுந்தது விழுந்ததுங்கிறது எதிர்காலத்தில் நடக்கிறதுல இது அங்கே அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆனால் நடக்க போகுது. ஆனால் இங்கே எழுதும் போதே விழுந்தது விழுந்ததுங்கிறது என்ன நடந்து முடிந்தது போல எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அங்கே சொல்லும்போது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே. இம்மராலிட்டி இது ஆவிக்குரிய முறையிலையும் ஒரு இதாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம்.
ஆவிக்குரிய வேசித்தனமாகவும் இருக்கலாம், மாம்ச பிரகாரமான வேசித்தனமாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கே சொல்லும்போது இந்த அவங்க அந்த அந்த கொடுத்தாலே அப்படின்னு சொல்லும்போது தூமோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பதம், அது என்னன்னா ஒரு பேஷன், ஒரு 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 ரொம்ப ஒரு விருப்பப்பட்டு ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளேருந்து வரக்கூடிய ஒரு இது மாதிரி. அது என்னன்னா அது இப்படி வேசித்தனமான காரியங்கள், கேவலமான இப்படி செய்யக்கூடிய ஒரு சில காரியங்களை கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடியது. அது நம்ம 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்தில் அந்த பாபிலோனை குறித்து பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன தேவதூதன் என்ன சொல்கிறாரு, அது என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் எல்லா பக்கமும் இப்படி வேசி மார்க்கத்தை கொண்டு வந்துட்டாங்க, விக்கிரக ஆராதனை வேசி மார்க்கத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ முதலாவது தேவதூதன் எச்சரிக்கையாக சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறாரு. ரெண்டாவது தேவதூதன் என்ன நியாய தீர்ப்பு வந்துருச்சுங்கிற சொல்கிறாரு. மூணாவது தேவதூதன் இவர் என்ன பண்ணுறாரு, கடைசியாக சாபமே கொடுத்துட்றார். நீங்கள் சபிக்கப்பட்ட டேம்னேஷன் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இது இந்த மூணாவது தேவதூதன் பிரசங்கம் பண்ணலை, மனம் திரும்ப சொல்லலை, இல்லை உங்களுக்கு நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லலை, மாறாக நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. 9வது வசனம் பாருங்க. அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு, எப்படி மிகுந்த சத்தமிட்டு, இப்போ என்ன சத்தம் கூடிக்கிட்டே போகுது பாருங்க, அளவு கூடிக்கிட்டே போகுது. இப்போ மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ. இப்போ ஒன்றுக்கு பின்னா ஒரு தேவதூதன் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். இந்த மூன்றாவது தேவதூதன் என்ன பண்ணுறாரு, எப்படி தேவன் இங்க நியாய தீர்ப்பை கொண்டு அவங்க சுவிசேஷத்தை சத்தியத்தை வெறுத்து ஒதுக்குறாங்க, அதனால அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ரெண்டாவது மூணாவது தேவதூதருடைய எச்சரிக்கை இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அவங்கள விசுவாசத்தில் கொண்டு வந்திருக்கணும், ஆனால் அவங்க வரல. ஏன்னா 13வது அதிகாரத்தில் பார்த்தோம், அந்திகிறிஸ்து என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் ஒரு முத்திரையை போடுறான், ஒரு முத்திரையும் நம்பரும் போடக்கூடியது. அப்போ என்ன, யார் அந்த மொத்த உலகத்தில் யார் முத்திரையும் இது போடாதவங்க இருக்கிறாங்களோ அவங்க வாங்க முடியாது, விற்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அந்த நாட்களில் என்ன ராஜா என்ன பண்ணுவான், தன்னுடைய இராணுவத்தில் இருக்கவங்க யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய கைகள்லையோ இல்லை அவங்களுடைய இடத்துல டாட்டு போட்டுருவார். அப்போ தான் அவங்க இந்த நாட்டு போர் சேவர்கள் தெரியக்கூடியதாக இருக்கும். இல்லை ஒரு முதலாளி அடிமைகளுக்கு போடக்கூடிய ஒரு காரியம் ஒன்று அவங்களுடைய நெத்தியில் இல்லைன்னா வலது கையில் போடக்கூடியதா. அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன பண்ணார், 1,44,000 பேரும் 2 சாட்சிகளும் மற்ற எல்லாரும் இங்கே ரத்த சாட்சியாக மரித்த எல்லாருமே இங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே என்னென்னா, இங்கே அவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இவ்வளவு கேட்டுட்டு அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை தரித்து கொண்டு அந்தி கிறிஸ்துவ ஆராதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்கிறாரு பாருங்க. 10வது வசனத்தில் பாருங்களேன், தேவனுடைய கோபாக்கினையாக பாத்திரத்திலே, அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி வரக்கூடிய ஒரு காரியம் உங்கள் மேலே ஒரு நியாய தீர்ப்பு வருது, உங்களுக்கு இது உண்டாகுது. ஆனால் உங்களுக்கு இன்னொன்று என்ன கிடைக்கும் தெரியுமா, தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்தையும் நீங்கள் குடிக்க வேண்டியிருக்கும். எப்படி, நீங்கள் அந்தி கிறிஸ்து இவங்க மூலம் நடக்கிறது ஒன்று, ஆனால் நீங்கள் இதை செய்ததுனால உங்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினையும் உண்டாகும் என்று சொல்லக்கூடியதாக. தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரம் என்று சொல்லும்போது அந்த பாத்திரங்கிறது எது, யாரால் அந்த பாத்திரத்தை தாங்க முடிஞ்சுது, இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அவர் தான் அந்த பாத்திரத்தை குடித்தார். ஏன்னா கெத்சமனே பூங்கால அவர் ஜெபம் பண்ணி அழும்போது என்ன சொன்னார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தமல்ல உம் சித்தம் நிறைவேற்று சொல்லி அந்த பாத்திரத்தை வாங்கி குடித்தார். அந்த பாத்திரத்தை தான் இங்கே சொல்லும்போது என்ன பண்ணுறாரு, கர்த்தர் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க மேலே போடுவார். அப்போ என்னன்னா, இங்கே வரும்போது ரொம்ப கொடிதான ஒரு காரியம், தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய பாத்திரம் என்று சொல்லக்கூடியதாக. 75வது சங்கீதத்தில் 8வது வசனம் பாருங்களேன், கலங்கி பொங்குகிற மதிபானத்தினால் நிறைந்த பாத்திரம் கர்த்தருடைய கையில் இருக்கு, அதிலிருந்து வார்க்கிறார், பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரும் அதன் வண்டல்களை உறிஞ்சி கொடுப்பார்கள். என்ன கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அவருடைய உக்கிர கோபாக்கினைய
கர்த்தரை அறியாதவர்களுடைய தொண்டையில ஊத்த போறாரு என்று சொல்லக்கூடியதாக. இதை ரொம்ப அதாவது அதனுடைய பிக்சரை நம்ம மைண்டில் இதை ஒரு படமாக பார்த்தோம்னாலே நமக்கே ஒரு நிமிஷம் பதைக்கக்கூடியதாக ஏசாயா அது சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. ஏசாயா 51:17 பாருங்க. எலும்பு எலும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி கொடுத்திருக்கிற எருசலமே எழுந்து நெல், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி எரேமியாவும் நிறைய இடங்கள்ல பண்றாரு. ஆனால் 2 வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியா 25:15-16 பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி, நான் உன்னை அனுப்புகிற ஜாதிகள் குடித்து நான் தங்களுக்குள் அனுப்பும் பட்டயத்தால் அவர்கள் தள்ளாடி புத்தி கெட்டு போகும்படிக்கு இந்த உக்கிரமாகிய மதுபானத்தின் பாத்திரத்தை நீ என் கையிலிருந்து வாங்கி அவர்கள் எல்லோருக்கும் அதிலே குடிக்க கொடு என்றார். அதே மாதிரி 51வது அதிகாரம் 7வது வசனம், எரேமியா 51:7, பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம், அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது, அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள், ஆகையால் ஜாதி புத்தி மயங்கி போனார்கள். இப்ப 10வது வசனம் பாருங்களேன். அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். இப்ப சில நேரங்களில் இந்த மதுபானம் தண்ணி சேர்த்தா அது என்னாகும், அதனுடைய பலம் குறையும். அப்போ அது கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப மோசமாக இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் அதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுவாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு பலவீனமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அது என்ன, கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடையது. அப்போ என்னன்னா, எதுவுமே இல்லாமல் அப்படியே கலப்பில்லாமல் அப்படியே ராவா அப்படியே வரக்கூடிய ஒரு காரியம். அது சொல்லும்போது என்ன சொல்றாரு, பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவங்க என்ன, அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவார்கள். அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வலி, அவங்க எப்பொழுதும் வாதிக்கப்படக்கூடியதா, அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு சின்ன கொஞ்சம் கூட ரிலீஃப் கிடையவே கிடையாது. அது எப்பொழுதும், அது எப்பயும் அந்த வலி குறையவே குறையாது, கூடிக்கிட்டே தான் இருக்கும். அது மாத்திரமில்லை, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செகண்ட் கூட அதிலிருந்து ஒரு விடுதலையே கிடையாது. ஏன்னா அது நீங்கள் லூக்கா 16வது அதிகாரத்தில் சொல்லும்போது அந்த பணக்காரன் சொல்கிறான் இல்லையா, அந்த ஐஸ்வர்யவான் லாசருவை பார்த்து சொல்லும்போது சொல்கிறான் இல்லையா, இங்கே நான் வாதிக்கப்படுறேன், இங்கே வாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் முழு உக்கிரமான ஒரு வாத கந்தகமும் அமிழும் எரியக்கூடியதாக. அதனால தான் இது ஏசாயா சொல்லும்போது அழகா சொல்றாரு. ஏன்னா தேவனுடைய உக்கிர கோபாக்கினை என்பது எப்படி வருங்கிறத ஏசாயா 34:8-10 வரைக்கும் சொல்றாரு. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லும்போது லூக்கா 17:29 லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அவிழ்த்து போட்டது. என்ன, கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அமிலத்தையும் அக்கினியும் அழிக்கக்கூடிய ஒரு காரியம், தேவன்கிட்ட வரக்கூடிய நியாய தீர்ப்பு. வெளிப்படுத்தின 19:20 பாருங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களின் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். எப்படி, 2 பேரும் கந்தக உயிரோட தள்ளப்பட்டார்கள். அதை வெளிப்படுத்த 20:10 பாருங்க. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவனும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். எப்படி, சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க கொஞ்ச நாள் தான், கிடையவே கிடையாது, அது ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடும், கிடையாது, சதா காலமும். வெளிப்படுத்தின 21:8 பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, இவங்க பூரா அக்கினி கந்தகமும் இருக்கக்கூடிய அதுல போட்டு என்ன, தேவதூதர்களுக்கு முன்பாகவும் பரிசுத்தவான்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அவங்க எல்லாம் இதை பண்ணக்கூடியது. அப்ப யாரு
யாரெல்லாம் சுவிசேஷத்தை நிராகரிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணப்படுவாங்க, இப்படி பரிசுத்த தேவதூதர்கள் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர்கள் முன்பாகவும் கந்தகமும் அமிழும் கடந்த அக்கினியிலே தள்ளப்படுவார்கள். அது என்னன்னா அங்கே சொல்லும்போது இங்கே நீங்கள் என்ன நினைச்சிடக்கூடாது, இது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தள்ளப்படுவாங்கன்னு. ஏன்னா 2 தெசலோனிக்கர் 1:9 சொல்லும்போது அவங்களுக்கு என்ன, நித்திய காலத்திற்கும் அவங்களுக்கு என்ன நடக்க வரும், இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இவங்க தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லும்போது இது எங்கே இருப்பாங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக. இது உடனே கன்ஃபியூஷன் இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்னன்னு கேளுங்களேன். அதாவது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்கிறதுனா அவருடைய பாதுகாப்பில், அவருடைய அரவணைப்பில், உறவில், ஆறுதலில், அவருடைய இரக்கத்தில், அவருடைய அன்பில், அவருடைய மனதுருக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறது. ஆனால் அவங்க இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கேயும் போய் மறைய முடியாதுல்ல. ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் தானே, அவர் சர்வத்தையும் வியாபித்திருக்கிற தேவன் தானே. அந்த வகையில் அவங்கள விட்டு தள்ளி போகவே முடியாது என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:28 சொல்லும்போது என்ன சொன்னார், ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாற்ற கொள்ளுற நீங்கள் பயப்பட வேணாம், என ஆத்மாவை சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, இன்னமும் தேவன் தான், அவர் தான் ஏக சக்கராதிபதி. அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் போகவே முடியாது. அவருடைய கண்ட்ரோல் இல்லாமல் எதுவுமே நடக்கவே இல்லை. ஏன்னா இந்த அக்கினி கடல்னு சொல்கிறோம் இல்லையா, அக்கினி கந்தமும் கலந்த கடல், அதுவும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயும் தள்ளி இல்லையே, அதுவும் அவருக்குள்ளே தானே இருக்குது. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 சொல்லும்போது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அதே மாதிரி வெளிப்படுத்தின 22:15 நாய்களும் சூனியக்காரர் உபச்சாரர் கொலைபாதகர் விக்கிரக பொய்யை விரும்பி இதன்படி செய்ய யாரும் புறம்பே இருப்பார்கள். அப்போ என்னன்னா, புறம்பே இருக்கிறவங்க கர்த்தரை நிராகரித்தவங்க, உள்ளே இருக்கிறவங்க கர்த்தருக்கு உள்ளவங்க. ஆனால் என்ன, புறம்பே இருக்கிறவங்கன்னா அதுக்காக அவங்க தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு இல்லை, கர்த்தர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், அதனால் அங்கே தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே தேவதூதன் சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்து 11வது வசனம் பாருங்க, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். எப்படி வாதையினுடைய புகை என்ன, சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. ஏன்னா இது நிறைய பேர் சொல்லும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, அண்ணே இது பாதாளம் எப்போவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேவதூதன்ட்ட நீங்கள் ஜெயிச்சு வெற்றி பெற முடியாது. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இது யூனிவர்சலிசம் இல்லை வேற காரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இது பாதாளம் எல்லா காலகட்டத்திலையும் அழிய போகக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமில்லை, ஒரு சிலர் ஜனங்கள் யாருமே பாதாளம் போக மாட்டாங்க அப்படின்னு. நீங்கள் இந்த தேவதூதன் என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக போவாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, சிலர் சொல்லும்போது அவங்க கொஞ்ச காலம் சஃபர் பண்ணுவாங்க, கொஞ்ச காலம் தான் அவங்களுக்கு பாடு, அதுக்கப்புறம் ஓகே தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் இந்த தேவதூதன் சொல்கிறாரு, எல்லா சதா காலங்களில் அந்த புகை இதே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். அப்போ என்னென்னா, பாதாளமும் நிரந்தரம் தான், அதுக்கு முடிவே கிடையாது. மார்க் 9வது அதிகாரம் 48வது வசனம் சொல்லும்போது, அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. அப்போ என்னன்னா, இதுக்கு முடிவே கிடையாது, இது எல்லா காலம் போயிட்டே இருக்கும். அதனால தான் யோவான் சாணகன் சொல்லும்போது, யோவான் சாணகன் வரப்போகிற நியாய தீர்ப்பு குறித்து சொல்லும்போது மத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுற்றி இருப்பார். எப்படி அவியாத அக்கினி? மத்தேயு 25:41 இயேசு கிறிஸ்து, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும்
ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். எது அந்த அக்கினி? என்ன? நித்திய அக்கினி. நம்மளால் நினைத்து பார்க்க முடியாது, கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. யார் கர்த்தரை நிராகரிக்கிறாங்களோ அவங்களுடைய முடிவு எவ்வளவு மோசமாக இருக்கும், அவங்க எப்படி இந்த கந்தகமும் அக்கினி கடந்த கடல்ல அவதிப்படுவார்கள். அதில் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சம் கூட இது கிடையாதுங்கிறத ரொம்ப அழகாக நம்ம பார்க்க முடியுது. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், அவங்க அங்கே கஷ்டப்பட போகிறாங்க, வாதிக்கப்பட போகிறாங்க. 13வது வசனத்திலிருந்து ஒரு பகுதி மட்டும் பாருங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டு, அந்த கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டெழுந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடைய கூட போகும், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றி சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அவரோட இருக்கக்கூடியது, அவரை நிராகரிக்கிறவங்களுக்கு என்ன? எல்லா காலமும் அவங்களுக்கு ஓய்வே இல்லாத அக்கினியும் கந்தகமும் அமிழும் கடந்த அக்கினியில வாதிக்கப்படுவார்கள். மத்தேயு 13:42 சொல்லும்போது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? எந்த ஒரு இடைவெளி இல்லாம அவங்க வாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் என்ன இருக்காது? இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. அப்ப என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கிறவங்க இப்படிப்பட்ட கொடிய தண்டனையை அனுபவிப்பார்கள். எவ்வளவு ஒரு கடுமையான எச்சரிக்கை தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோட நீங்கள் இல்லைன்னா, நிச்சயமாக நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாதையில் பாடுபட போகிறீங்க. இதை நீங்கள் நன்றாக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நான் எப்போவுமே எந்த பாடல் வந்தாலும் அந்த பாடலோட லிரிக்ஸ் பார்ப்பேன். அது எவ்வளவு பெரிய ஒரு பாடல் இருந்தாலும் சரி, அது தமிழில் வரக்கூடிய காஸ்பல் பாடலாக இருந்தாலும் முதல்ல லிரிக்ஸ் பார்ப்பேன். அது வேத வசனத்தோடு இருந்தால் தான் பாடணும், இல்லைன்னா பாடக்கூடாதுங்கிறது நம்ம தீவிரமான ஆள். நம்ம சபையிலே நாங்கள் நிறையா பாடலில் மாற்றிடுவோம், இல்லைன்னா பாட மாட்டோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் அறிவு கண்களை கர்த்தர் திறக்குவாராக. நீங்கள் உங்களோட முடிவு எங்கேங்கிறது, கர்த்தரோட நித்திய காலமும் அவரோட இருக்க போகிறீங்களா, இல்லை அக்னியும் கந்தகமும் கமிழ்ந்த கடலில் எப்படி அந்தி கிறிஸ்துவோடும் கள்ள தீர்க்கதரிசியோடும் சாத்தானோடும் வீழ்ந்து போன தூதர்களோடும் அவியாத அக்னியில் வாதிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். நிச்சயமா யூ ஷுட் மைண்ட் இஃப் யூ கோ டு ஹெல். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தாப்பனே, இது அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ 3 தேவதூதர்கள் அவங்க சொன்ன செய்தியை பார்த்தோம். எச்சரிக்கை, தேவனிடம் மனம் திரும்பி தேவனிடம் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக 2வது தேவதூதன் நியாய தீர்ப்பு வருவதை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 3வது தேவதூதன் சாபக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த செய்தியை கேட்கிற யாராவது உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால், நரகம் உண்மை, அதில் வாதிக்கப்பட போவது உண்மை என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, அவர்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இந்த பூமியில் சஞ்சரித்து வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால், நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.